அரசியல் நான் இது வரைக்கும் அரசியலை பற்றி பேசினதே இல்லை. பேசக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக இருந்திருக்கேன். ஏன்னா அரசியல் பற்றி நம்ம பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்மள வந்து ஒரு கட்சிக்கு இணைச்சிடுவாங்க. இணைச்சிட்டு இவன் இந்த கட்சி தான், இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான், அந்த மாதிரி பேச தொடங்கும். அதனால் எந்த கட்சிக்கும் இல்லை அரசியலே பேசிட வேண்டாம், அதான் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, எஸ்பெஷலாக நம்ம ஏஜ் குரூப் இருக்காங்களா, இந்த 25-30, நம்மளாம் நிறைய அரசியல் பற்றி பேச மாட்டோமோ அப்படின்னு தோணுது. நம்ம தான் நிறைய பேசணும். ஏன்னா நம்ம என்ன வேலை பார்க்குறோம், நம்ம கையில் எவ்வளோ காசு நிற்கிது, எவ்வளோ டேக்ஸ் போகுது, நமக்கு அடுத்து என்ன வேலை கிடைக்கும், 30 வயசுக்கு அப்புறம் நமக்கு எப்படி நம்ம வாழ்க்கை 30-40 வயசுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், இது எல்லாமே அரசியல் சார்ந்து தான் இருக்குது. ஆனால் டேரெக்டாக இன்டெரக்டாக ஏதாவது ஒரு வழியில் அரசியல் சார்ந்து இருக்குது. ஆனால் நம்ம எல்லாமே 5 வருஷத்துக்கு ஒருக்க எப்போ ஓட்டு போடுறோமோ அப்போ தான் அரசியல் பற்றி பேசணும். இது இப்படியே ரொம்ப வருஷமாக போயிட்டு இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த வீடியோவில் எஸ்பெஷலாக இப்போ ஸ்டார்டிங்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, எல்லா கட்சியை பற்றி சின்னதாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இல்லை எந்த இடத்துலையும் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் கட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். என் வியூஸ் ஒவ்வொரு கட்சியை பற்றி உள்ளது சொல்லுவேன். எதையும் திணிக்க மாட்டேன். ஏன்னா திணிக்க தான் தமிழ்நாட்டில் உள்ள ரொம்ப ட்ரெண்டிங்கான டாபிக். அதனால் எதையும் திணிக்க மாட்டேன். நான் வந்து என் வியூஸை மட்டும் சொல்லுவேன். ரைட். ஃபஸ்ட்டு இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரொம்பவே வளர்ந்த ஒரு மாநிலமாக தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் கடைசி 50 வருஷமாகவே நம்மளோட திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதாவது திமுக, டிஎம்கே, ஏடிஎம்கே. இவங்க சொல்லப்போனால் மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் எஜுகேஷன் வைஸோ நிறைய விஷயங்களில் நம்ம அஹெட்டாக இருக்கும். ஸோ அதை இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது போத் டிஎம்கே கலைஞர் ஆட்சியிலும் சரி, ஜெயலலிதா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, இவங்க எல்லாம் கம்பைன் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரைட். அதனால் நம்ம இந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம். ஆனால் ஒரு 40-50 வருஷமாக அவ்வளோ பெரிய போட்டிகள் அவங்களுக்கு யாருக்குமே வரல. டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படியே தான் வந்து காங்கிரஸ் இருந்தாங்க. காங்கிரஸ் மாறி அலையன்ஸில் இருந்தாங்க. ஸோ அதனால் டிஎம்கே, ஏடிஎம்கே. ஆனால் இப்போ வந்து நிறைய கட்சிகள் இந்த எஸ்பெஷலாக இந்த எலெக்ஷன் சினாரியோவில் இருக்காங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்கேக்குள்ளேயே காங்கிரஸை போட்டுருங்க. காங்கிரஸ் வந்து இப்போ தனியாக எதுவும் பெருசாக பண்ணுறதில்ல. அதனால் டிஎம்கேக்குள்ளேயே காங்கிரஸை போட்டுருங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் விஜயோட தமிழக கட்சிகளுக்கும். இந்த 5 தான் எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனில் ஒரு மெயின் 5 விரல்னு வச்சுக்கோங்களேன். எலெக்ஷனாக இது 5 தமிழ்நாடு சுற்றி இதுக்கு 5 முக்கியமான கட்சிகள் இதுதான் இப்போதைக்கு. இல்லை ஏன் நான் தமிழக வெற்றி கழகத்தையும் சேர்த்துன்னு உள்ளது கடைசியாக சொல்கிறேன். இப்போ தான் வந்தாங்க. ஆனால் அவங்களும் இப்போ டிஎம்கே ஃபஸ்ட்டு ஒரு கட்சியை பற்றி பேசணும்னா அவங்க இப்போ இருக்க ஆட்சி எப்படி இருக்குன்னா பேசணும். அதை பற்றி அந்த முடிவு நீங்களே எடுக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஈச் பர்சன் டிஃபர் ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதை வந்து அந்த ஓவராலாக பார்க்கும்போது அது டிஃபர் ஆகலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்க இப்போது ஸ்ட்ராங் அப்போசிஷன் வரல, அது ஒரு மிக்சடுன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ஆன்சர் சொல்ல முடியல. ஆனால் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் வரலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக டிஎம்கே தான் அடுத்த டைமும் ஆட்சி செய்வாங்க. இது வந்து என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் வரலன்னா டிஎம்கே தான் ஆட்சி பண்ண போகிறாங்க. ரெண்டாவது ஏடிஎம்கே. ஸோ ஏடிஎம்கே வந்து எனக்கு எப்போ ஜெயலலிதா மேம் இறந்தாங்களோ அப்போ வந்து ஏடிஎம்கேயோட பாப்புலாரிட்டி ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. அவங்களுக்கு கட்சியாக இணைச்சிக்க முடிஞ்சு. அதை கட்சியாக நினச்சிக்கோன்னா கட்சிக்குள்ளே நிறைய உடஞ்சி போனாங்க. அந்த சின்ன துண்டு தான். அந்த மேஜர் ஜங்க் வந்து அவங்க இன்னும் சேர்ந்து தான் இருக்காங்க. அவங்களால அது பண்ண முடிஞ்சு. ஆனால் அதுக்கு பாப்புலாரிட்டி ஜெயலலிதா மேம் இருந்தப்போ என்ன பாப்புலாரிட்டி இருந்துச்சோ அதை அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மீடியா ப்ரெசன்ஸ் பெருசாக அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கல. எப்போ அது வந்து காமனாகவே யார் ஆட்சிக்கு வந்தாலும் மீடியா வந்து மேக்ஸிமம் ஆளுங்கட்சியை பற்றி தான் பேசுவாங்க. இது வந்து டிஎம்கேக்கு ஏடிஎம்கேன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் நான் என்ன பர்சனலாக நினைக்கிறேன்னா, சோஷியல் மீடியாவை இன்னும் ஏடிஎம்கே இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேயும் பிஜேபியும் ஹேஸ் டன் எ கிரேட் ஜாப் வித் சோஷியல் மீடியா. அவங்க 2 பேரும் மாறி திட்டிப்பாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று நான் பர்சனலாகவே பார்த்துட்டே இருப்பேன். இவங்க அவங்களே திட்டுவாங்க, அவங்க இவங்களே திட்டுவாங்க. ஆனால் அப்போ நமக்கு என்ன தோணும், ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி வந்து பெருசாக பண்ணலையோ சோஷியல் மீடியாவில் எஸ்பெஷலாக. ஏன்னா மீடியா பர்சன்ஸ் வந்து அவங்களால பண்ண முடியலன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சோஷியல் மீடியாவில் அவங்க பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஸோ இப்போ அவங்களால ஒரு நல்ல கூட்டணி அமைக்க முடியலைன்னா ஏடிஎம்கே கண்டிப்பாக இந்த டைமும் ஏடிஎம்கேயால் தமிழ்நாடுக்குள்ளே கிராக் பண்ண முடியாது இந்த 2026 எலெக்ஷன்ஸில். அடுத்தது பிஜேபி.
ஸோ பிஜேபியோட கேஸ் ஸ்டடி ரொம்ப டிஃப்ரெண்ட் தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கணும்னா நான் பிஜேபி கட்சிக்கு எதிரானவன் அப்படின்னு சொன்னாலே ஓட்டு போட்டுருவாங்க. அந்த ஒரு ஸ்டேட்டில் தான் இத்தனை வருஷம் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையோட என்ட்ரிக்கு அப்புறம் மேபி கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஆனால் அது வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னு உள்ளது தெரியாது. அது எலெக்ஷன்ஸ் வந்தால் தான் தெரியும். ஸோ இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். இத்தனை நாள் சண்டை போட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அரசியல் எவ்ரிதிங் இஸ் ஃபேர். இப்போ கடைசியாக ஏடிஎம்கேல நிறைய மினிஸ்டர்ஸ் டெல்லி போனாங்க. அதே போல் பிஜேபி பிரசிடெண்ட்டும் ஆகாங்க. அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கும் ஆகாது. ஸோ இப்போ பிஜேபி பிரசிடெண்ட்டும் கண்டிப்பாக அண்ணாமலை இல்லை அப்படின்னும் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கேஸில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறது மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து ஒரு டபுள் ஹெச் ஸ்வாட் தான் ஏடிஎம்கேக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் இது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்குள்ள ஓட்டு சேருமான்னு உள்ளது தான் சந்தேகம். ஏன்னா பிஜேபிக்கு கொஞ்சம் பேருக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு இதில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏடிஎம்கே பிடிக்குமா இருக்கும். அதனால ரெண்டுக்குமே ஓட்டு போடாமல் அவங்க வந்து டிஎம்கேக்கு போட வாய்ப்பு இருக்குது. இல்லை சில பேர் பிஜேபி பிடிக்கும் ஆனால் ஏடிஎம்கே பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கவங்க இதுக்கே ஓட்டு போட்டுருவாங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்து எலெக்ஷன் நடந்தால் தான் தெரியும். ஆனால் இது இந்த ரெண்டு கூட்டணியும் சேர்ந்து மற்ற நிறைய கட்சிகள் இருக்காங்கல்ல, இப்போ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற கட்சிகள் கொஞ்சம் கட்சிகள்லாம் இருக்காங்க. அவங்களும் இவங்க பக்கம் வந்தால் தான் இது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்கும். வெறும் பிஜேபி ஏடிஎம்கேன்னு சேர்ந்தால் திருப்பியுமே டிஎம்கேக்கு அப்பர் ஹேண்டாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அவங்களால 2026 கிராக் பண்ண முடியும். அது பார்ப்போம், பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அடுத்து என்ன கொஞ்சம் எனக்கு விஜய்க்கு முடிஞ்சால் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்து பெருசாக கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு கணிசமான ஓட் பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் டைம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு 8% கிட்டே இருக்குல்ல. ஆனால் அந்த 8% அவங்க யாரை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அது அவங்களுக்கு எக்ஸாக்ட் யாரை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு உள்ளது தெரியாது. அவங்க வந்து ஒருவேளை அவங்களுக்கு ஓட்டு வந்துச்சுன்னா, இப்போ நான் என்ன கேஸ் சொல்கிறேன்னா, அவங்க தான் தீர்மானிக்கணும்னு வர வாய்ப்புகள் வரலாம். ஏன்னா இப்போ இவங்க ஸ்ட்ராங் அலையன்ஸ் வச்சுட்டாங்க. டிஎம்கே ஒரு தனி பார்ட்டியாக அவங்களும் கொஞ்சம் கட்சி வச்சுருக்காங்க. இது ரெண்டும் க்ளோஸாக போச்சுன்னா மேபி நாம் தமிழர் தனியாக போட்டியிடுற பட்சத்தில் அவங்க கொஞ்சம் ஓட்டு வச்சுருந்தா, அவங்க கொஞ்சம் சீட்ஸ் வச்சுருந்தா, இவங்க வந்து யாரை டிசைட் பண்ணலான்னு உள்ள நிலைமை கூட வரலாம். ஆனால் அது இது வரைக்கும் வந்தாலும் வரலாம். ஸோ நாம் தமிழர் வந்து யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க கட்சி தெரியல. ஆனால் இன்டர்னலாக இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் போயிருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு உள்ளதும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கடைசியாக தமிழக வெற்றி கழகம் வந்து நிறைய பஸ் இருக்குது. ஓகே, பஸ்ஸுனால் பியூஎஸ் இல்லை, பியூஇசட் பஸ் ப்ரொனன்சியேஷன் எப்படி வந்ததில்லை. ஸோ அந்த கட்சியை சுற்றி நிறைய இருக்குது. ஆனால் இது முன்னாடியே சொன்ன போல் எல்லாம் ஓட்டாக மாறுமா, இல்லை அது வந்து விஜய்க்கு மேலே இருக்க கிரேஸுக்கான்னு தெரில. விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுவாங்களான்னு உள்ள கேள்விக்கு பதில் கிடையாது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு சில விஜய் ஃபேன்ஸுக்கே கிடையாது. இப்போ நானும் விஜய் ஃபேன் தான். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுவேனா அப்படின்னு உள்ளது எனக்கு தெரியாது. நான் இன்னும் முடிவு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ தான் அவங்க எலெக்ஷன் ஸ்பேஸ்க்குள்ளேயே வந்திருக்காங்க. இன்னும் 1-2 வருஷம், இன்னும் 1 வருஷம் எலெக்ஷனுக்கு இருக்குது. என்ன எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆக்டிவாக அவங்க இறங்கலை. அவங்க இப்போ தான் கிட்டத்தட்ட அவங்க இதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இது வரைக்கும் இது இருந்துச்சு, அது பேர் என்ன, நற்பணி மன்றம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அதை தான் இருந்துச்சு. அதை வந்து எலெக்ஷன் மோடுக்கு மாற்றுறது. அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நற்பணி மன்றத்தில் ஒருத்தர் லீடராக இருக்கலாம். ஆனால் எலெக்ஷன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லீடர்ஷிப் அங்கே இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ தான் அசைன் பண்ணி அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியாக அவங்க இவ்வளோ சீக்கிரம் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். மற்ற கட்சிகள்லாம் இவ்வளோ ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கே உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இதை வந்து அவங்க ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில், ஒன்று விஜய்க்கு பாப்புலாரிட்டி, இன்னொன்று ஏற்கனவே நற்பணி மன்றம்னால அவங்களால ஈஸியாக பண்ண முடிஞ்சு. ஸோ இதை ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. ஆனால் எலெக்ஷனுங்கிறது கொஞ்சம் பெரிய மக்கள் டக்குன்னு நம்புவாங்களா, ஓட்டு போடுவாங்களா, அது எனக்கும் தெரியல. இது ஒரு எனக்கு ஆனால் அவங்க கூட்டணிக்கும் போவாங்களாம் தெரியல. மேக்ஸிமம் ஏடிஎம்கே கூட கூட்டணி போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் கம்மி. ஆனால் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து டிஎம்கே டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருப்பார், பிஜேபி அட்டாக் பண்ணியிருப்பார். எங்கேயுமே ஏடிஎம்கே பற்றி ஒரு வார்த்தையை பேசியிருக்க மாட்டார். அதுக்கு காரணம் வந்து
சரி நமக்கு அலையன்ஸ் வந்தாலும் வரலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஆனால் அவங்க சேருவாங்களான்னு தெரியல. ஏன்னா விஜய் எவ்வளோ சீட்ஸ் டிமாண்ட் பண்ணுவாருன்னு தெரியல. எனக்கு விஜய் செகண்ட் ஃபிடில் அடிப்பாதான்னு உள்ளதே எனக்கு தெரில. அவர் வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்க தான் ஆசைப்பட வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா ஈக்குவல் ஷேர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய கட்சி 60-70 வருஷமாக இருக்குது. அது டக்குன்னு ஒரு கட்சி இப்போ தான் வந்துச்சு. அவங்க அதுக்கு எத்தனை பேர் ஒத்துப்பாங்க? ஏன்னா சீட் ஷேரிங் அப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா, இப்போ ஒரு மாவட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏடிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ் தான் நான். இப்போ நான் தான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு தெரியுது. இப்போ இதே சீட்டை கூட்டணி கட்சியும் கேட்பாங்க. இப்போ கூட்டணி கட்சி மேலே கூட்டணிக்கு போயிடுச்சு அப்படின்னா எனக்கு மனநிலைமை என்ன இருக்கும்? ஐயோ இந்த கட்சியில் இருந்தோம் நமக்கு சீட்டு கிடைக்கல அந்த மாதிரி. ஸோ இப்போ விஜயும் ஏடிஎம்கே சேர்ந்தால் அவங்க எத்தனை சீட் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. விஜய் நிறைய சீட்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏடிஎம்கேயும் விஜயும் சேர்றது அது கொஞ்சம் கம்மி. ஆனால் பிஜேபியும் ஏடிஎம்கே சேர்றது மேபி கிட்டத்தட்ட இப்போ உறுதியாயிருக்குன்னே வச்சுக்கோங்களேன். அண்ணாமலை மாறுறது அது எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்துடும். ஸோ இதுதான் கரண்ட் சினாரியோவாக இருக்குது இந்த அடுத்த ஒரு வருஷம். ஆனால் நம்ம மக்கள் நமக்கு வந்து கடைசி ஒரு வருஷம் தான் நம்ம கணக்கில் எடுப்போம். இது காலங்காலமாக நம்ம பண்ணுற தப்பு. இந்த வருஷம் அதான் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஏதாவது ஒரு பெரிய அறிவிப்போ ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அப்படியே டிவைட் ஆயிடும். இவங்க 1000 ரூபா கொடுக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏடிஎம்கே 1500 கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏடிஎம்கே 1500 கொடுக்கேன்னு சொன்னால் இவங்க 2000 கொடுக்கேன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து தகுதியுள்ள பெண்களுக்கு கொடுக்கேன்னு சொன்னால் அவங்க எல்லா பெண்களும் கொடுக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவங்க லோனை கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் லோனை சொல்லுவாங்க. தங்க நகை விவசாய கடனை கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கடைசி நேரத்தில் நிறைய விஷயங்கள் வரும். நம்ம எல்லாம் கடைசியை வச்சு தான் முடிவு பண்ணுவோம். ஆனால் ஏன் இது என்னென்னா கடைசி 5 வருஷத்தில் எப்படி உங்கள் லைஃப் மாறிச்சு, இல்லை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்க, எப்படி சட்ட ஒழுங்கெல்லாம் போச்சு, உங்களால் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கா, உங்களுக்கு என்ன நியூஸ் கேட்குது அடிக்கடி, நல்ல செய்திகள் தான் வருதா இல்லை கெட்ட செய்திகள் வருதா, இது எல்லாத்தையும் வச்சு ஓவரால் முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு நான் எங்கள் அப்பா இந்த கட்சியெலாம் இருந்தார், நானும் இதே கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இல்லாமல் கொஞ்சம் கூட டேட்டா வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க பண்ணனால என்ன சேஞ்ச் வந்ததுக்கு, இவங்க வந்தால் பெட்டராக இருக்குமா அப்படின்றத டேட்டா வச்சு இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறது நல்லது. எனக்கு நிறைய குடும்பங்களில் நான் பார்த்துருக்கேன். அப்பா இந்த கட்சினா பையனும் அதே கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் ஃபாலோ பண்ணாமல் மாற்றங்கள் நடந்தால் தான் நம்ம வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நடக்கும். அதனால் உங்களுக்கு இப்போ கரண்டாக உள்ள இது பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு இல்லை எனக்கு இல்லை சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா அடுத்தது யார் பெட்டராக பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு பாருங்கள். ஆனால் டெம்ப்ளேட்டாக போன வருஷம் நான் இந்த போன எலெக்ஷனில் போட்டேன், இந்த எலெக்ஷன் அதே போட்டு போனேன்னு மட்டும் தயவு செஞ்சு இருக்காங்க. இங்கே யாருக்கான ஓட்டு போடுங்க. ஆனால் அது உங்கள் சொந்த விருப்பமாக இருக்கணும். ஏதாவது அனலைஸ் பண்ணிவிட்டு சும்மா போட்டுறாதீங்க. தேங்க்ஸ். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு எப்படி ரிசீவ் ஆகும்னு எனக்கு தெரியல. அதாவது நல்லா போச்சுன்னா இன்னும் நம்ம நிறைய அரசியல் பற்றி பேசுவோம்.